Hi friends, welcome to my channel Lara Times. டைப்ரைட்டிங் எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டச்சு இயந்திரங்களுக்கு பதிலாக கணினி மூலமாக தான் இனிமே தட்டச்சு தேர்வு நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்திலிருந்து ஒரு தகவல் வெளியாயிருந்தது. அது பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டு முதல் இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ல தான் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான கால அவகாசத்தை நீடித்து இப்போ ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் அங்கீகாரத்துடன் தமிழகம் முழுவதும் மொத்தம் 4122 தட்டச்சு பயிலகங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றின் மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தமிழ், ஆங்கில மொழி பயிற்சி பெற்று வருகிறார்கள். பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வருகிற 2027ஆம் ஆண்டு முதல் தட்டச்சு பயிற்சி தேர்வுகளை தட்டச்சு எந்திரங்களுக்கு பதிலாக கணினி மூலம் மட்டுமே நடத்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. வருகிற 2027ஆம் ஆண்டு முதல் ஆங்கில தட்டச்சு குவாட்டி விசைப்பலகை மூலமும் தமிழ் தட்டச்சு தமிழ் 99 விசைப்பலகை தட்டச்சு பயிற்சி தேர்வுகளை எந்திரங்களுக்கு பதிலாக கணினி மூலம் மட்டுமே நடத்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் திட்டமிட்டது. இதற்கு தட்டச்சு பயிலகங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் 2027ஆம் ஆண்டுக்கு பதிலாக 2028ஆம் ஆண்டிலிருந்து கணினி மூலம் மட்டுமே அனைத்து டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸுமே நடத்தப்படும் அப்படின்னு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்திலிருந்து கால அவகாசத்தை நீட்டித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 2027 வரை டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே டைப்ரைட்டிங் மிஷின்ல தான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.